1000 வருஷங்களுக்கு முன்னாடி நைசாபூர் என்ற இடத்துல ஒரு அறிஞர் பிறந்தாரு. இவங்க ஆரம்பத்துல ஒரு குர்ஆன் டீச்சர். இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா, குர்ஆன படிச்சு கொடுக்கும்போது வரலாற்று நிகழ்வுகள ஸ்டோரியா, கதையா ஸ்டூடண்ட்ஸுக்கு புரியிற மாதிரி சிம்பிளா படிச்சு கொடுப்பாரு. அதுல இவங்க எக்ஸ்பர்ட். இவங்க எப்படி மദ്രஸாவுல சிம்பிளா புரியும்படி டீச் பண்ணாங்களோ, அதே போல குர்ஆனுக்கு விளக்க உரை அதாங்க தஃப்சீர் எழுதணும்னு முடிவு பண்ணாங்க. அட! இமாமோட பேர கூட நான் இன்னும் சொல்லலையா? இமாமோட பேரு தாங்க அபு இஸ்ஹாக் அத்-தலபி ரஹ்மத்துல்லாஹ். இவங்க எழுதின அந்த தஃப்சீர் தாங்க அல் கஷ்ஷாஃப் வல் பயான் அத்-தஃப்சீர் அல் குர்ஆன். ரொம்ப லென்த்தான பேர் இல்ல? ஆனா அறிஞர்கள் இத கியூட்டா தஃப்சீர் அத்-தலபின்னு சொல்லுவாங்க. இந்த தஃப்சீரோட ஃபார்மட் எப்படி இருக்கும்னா, ஒரு வசனத்த எடுத்து பாரு. அது இறக்கப்பட்ட காரணம், அதற்கான பின்னணி, அதை சுத்தி நடந்த இன்சிடென்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ், அரபு இலக்கண நுணுக்கங்கள், சில தேவைப்பட்ட இடங்கள்ல சட்ட சம்பந்தமான சில வழிகாட்டல்கள்னு பொதுவா ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும். ஆனா இந்த தஃப்சீரோட மாஸ்டர் பீஸ் செக்ஷன் என்னன்னா ஸ்டோரி டெல்லிங் தாங்க. குர்ஆனோட ஹிஸ்டரிய உயிரோட்டமா கதை வடிவில் விளங்கப்படுத்துறது இருக்கே, அது ஒரு தனி ஆட்டுங்க. கதை சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்பப்ப தேவைப்படும் போது அரபு மொழி நுணுக்கம், சட்டம், பின்னணின்னு சொல்லி தருவாரு. மருந்தோட தேனை தருவாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நம்ம இமாம் அவங்க தேனோட தேன் கூட்டையே தராங்க. இந்த தஃப்சீர் மீது ஒரு விமர்சனமும் இருக்குங்க. அது என்னன்னா, இஸ்ராயிலியாத் கதைகளும் கலந்து இருக்குதுன்னு. ஆனா ஆரம்ப கால தஃப்சீர்கள்ல இது ஒரு பொதுவான சப்ஜெக்ட். பின்னால வந்த முஃபஸ்ஸிரீன்கள் இதை பிரிச்சு தெளிவுபடுத்தி இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, குர்ஆனோட பல்லாயிரக்கணக்கான ஹிஸ்டரிய டீப்பா சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா தஃப்சீர் அத்-தலபி ஒரு மாஸ்டர் பீஸ், பெஸ்ட் சாய்ஸுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.